வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கங்கையம்மன் கோவிலில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வெகு விமர்சையாக நடைபெற்ற சிரசு திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிரசு திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் கோலாகலமாக சிரசு திருவிழா நடைபெற்றது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை அம்மன் கோயில் சிரசு திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி 1ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஆண்டு வைகாசி 1ஆம் தேதி கங்கை அம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதாவது மே 1ஆம் தேதி காப்பு கட்டுதல் தொடங்கிய திருவிழா நேற்று கங்கை அம்மன் தேர் திருவிழாவை தொடர்ந்து இன்று கங்கை அம்மன் சிரசு விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக தண்டாரம்பேட்டையில் உள்ள முத்தாலம்மன் கோயிலிலிருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு கோபாலபுரத்தில் உள்ள கங்கை அம்மன் சிரசு எடுத்து செல்லப்பட்டது. குடியாத்தம் முக்கிய வழிகளில் வழியெங்கும் சிரசு காண்பதற்காக பல லட்சம் பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேலும் சிரசு விழாவை முன்னிட்டு அதாவது ராணிப்பேட்டை, குடியாத்தம், திருவண்ணாமலை உள்ளிட்ட போலீசார் அசம்பாவிதம் தவிர்ப்பதற்காக வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 5 ADSPகள், 9 DSPகள், 29 ஆய்வாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முக்கிய இடங்களில் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க CCTV கேமரா பொருத்தப்பட்டு கண்காணித்து வருகின்றனர். இந்த சிரசு விழாவை காண்பதற்காக வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தோ, அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தோ பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக ஆடு, கோழி உள்ளிட்டவைகளை பலியிட்டு நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். பல லட்சம் பக்தர்கள் இந்த நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக தேங்காய்களை எடுத்து வந்து உடைப்பது வழக்கம். இதனால் பல லட்சம் பக்தர்கள் தேங்காய்களை எடுத்து வந்து நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். குடியாத்தம் நகரமே பக்தர்கள் வெள்ளத்தில் காணப்படுகிறது. இந்த சிரசு விழா கோபாலபுரத்தில் உள்ள கங்கை அம்மன் கோயிலில் உடலில் சிரசு பொருத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முக்கிய நிகழ்வாக சிரசு ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.